அப்புறம் யார் அமிச்சா ஹெட் ஆபீஸ்ல இருந்து யார் அமிச்சா? ஹெட் ஆபீஸ்ல இருந்து உங்களை யாருங்க அனுப்புறா? டிஎம்கேல வந்து சொல்லிட்டு போனா வேலை செய்யணுவீங்க, நாங்க வேலை செஞ்சு நின்றா நீங்க வேலை நிப்பாட்டுவீங்க. தண்ணி இவ்வளவு நாள் வரல. இருங்கக்கா சாக்கடை தண்ணி இவ்வளவு நாள் வந்ததுல எட்டி பாத்தீங்களா? பப்ளிக் அவங்க செலவுலயே போட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? இப்ப நான் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன? சரி நான் போயிடுறேன், அவங்க நின்னு போடுவாங்க, கொடுத்தா நீ தடுத்துக்கோ. நான் போயிடுறேன், நான் நிக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை? பதில் சொல்லு. கேட்டா இருங்க கேட்டாரு பாரு ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. கேட்டாரு பாரு பப்ளிக் இரு, நான் கிளம்பிடுறேன், நீ போட்டு கொடுக்குறியா? இருப்பா, அவர் ஒரு நிமிஷம் ஏதோ சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க அண்ணன், ஒரு நிமிஷம் அக்கா, ஒரு நிமிஷம் பிளீஸ், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுங்க? பர்சனலா நான் பர்சனலா இத்தனமா இருங்கக்கா அக்கா, ஒரு நிமிஷம். பர்சனலா நான் மாச கணக்குல கேட்டேன், தண்ணி வரலன்னு. யாரு வந்து எட்டி பாத்தீங்க அம்பேத்கர் சாலைக்கு? பர்சனலா நான் 10,000 தடவை போன் பண்ணேன், உங்க ஏரியா இன்ஜினியருக்கு, உங்க எம்டிக்கு, எல்லாருக்கும் நான் போன் பண்ணேன். யாரு வந்து எட்டி பாத்தீங்க? யாரு வந்து உங்களோட கொலையை தீர்த்தீங்க? தண்ணி இல்லாம அவங்க செத்து போனோமா? தண்ணி இல்லாம? அதுக்குதான் ஐடியா. அது இல்ல நான் சொல்றேன், இருங்க, நான் உண்மையை சொல்றேன், எல்லாரும் ஒரே நிமிஷம் கேட்டுங்க. அரவிந்த் ரமேஷ் அன்னைக்கு வந்தாப்புல, வந்து கோயில்ல பூஜை போட்டாப்புல. அன்னைக்கு இருக்கிற அதிகாரிகளை எல்லாரையும் வச்சுக்கினே இந்த லைன் கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன் எலெக்ஷன் வருதுன்ட்டு எடுத்துக்கோ, போட்டுக்குங்க. நீ ஒரு நிமிஷம் இருங்க, போட்டுங்க நீ ஏச்சல அதிகாரி கிட்ட சொல்லி ஏச்சல. இன்னைக்கு நான் என் செலவுல பண்ணி கொடுத்தா ஏன் வலிக்குது? அதை ஏன் நீங்களா பண்ணிக்கணுமா? உங்க செலவுல பண்ணிக்கணும். உங்க இப்ப உடனே எம்டி ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க. எந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க? இருங்க, 3 வாரத்துக்கு முன்னாடி அதிகாரி கிட்ட நான் 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களை கேட்டேன், பண்ணிக்கலாமான்னு. நீங்க எல்லாரும் தான் பண்ணிக்கணும். நீங்க உங்க ஏரியா இன்ஜினியர்ல இருந்து எல்லாருக்கிட்டையும் தான் பர்மிஷன் ஆகிட்டு அம்பேத்கர் சாலையில பப்ளிக்கே தோண்டி அவங்களே போட்டுக்க சொல்லுங்க சார். நீங்க பப்ளிக்கு தோன்றதுக்கு பைசா இல்ல, அவங்களுக்கு வசதி இல்ல, அவங்களுக்கு கஷ்டத்துல இருக்குது. அதனால நான் செய்யறேன். உங்களுக்கு ஏன் வலிக்குது? ஏன் பட்டசேலை எதுக்குங்க போன் பண்ணி லைன்மென்ட்ட மிரட்டினா? எல்லா லைனையும் கொடுன்ட்டு டிஎம்கேல இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு போன் பண்ணி 70 வீட்டுக்கு துட்டு வாங்குறதுக்கு ஐடியா பண்றாரு? எங்க யாருக்கிட்டே நான் ₹1 காயின் வாங்கினா, ₹1 பைசா வாங்கினா? உங்ககிட்ட ₹1 காசு வாங்கினேன் நானு. அண்ணா உங்ககிட்ட ₹1 காயின் வாங்கினேன் நானு. ஏதாவது லைன் போடுறதுக்கு காசு கேட்டேன், ஒரே ₹1 கேட்டேன். உங்க வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது பைசா கேட்டேன் உங்ககிட்ட கேட்டேம்மா. இப்ப உங்களுக்கு நான் 10 வீட்டுக்கு போட்டு கொடுத்துடல, மீதி இருக்கிற வீடு எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு டிஎம்கேல இருந்து ஆளாம் சுட்டுக்கிறான். நான் ஏதாவது ₹1 காயின் உங்ககிட்ட சொல்லுப்பா செல்வம், சொல்லு. என்னக்கா சொன்னேன் நானு? என்ன நான் யார் செலவுல பண்ணி தரேன்னு சொன்னேங்க? என் சொந்த செலவுல பண்றேங்க. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? நீங்க பப்ளிக்கே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, பப்ளிக்கு பதிலா நான் பண்றேன். அவங்க எல்லாம் என் குடும்பம், ஒருத்தரும் என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்றேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க பப்ளிக் அவங்களே எடுத்துக்க சொல்லிட்டீங்க. நீங்க தானே சொன்னீங்க, உங்க டிபார்ட்மெண்ட் தானே சொல்லுச்சு. உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? பப்ளிக்கு நீங்களே எடுத்துக்கணும்ட்டீங்க. இவங்க இந்த அக்கா என் குடும்பம், அந்த அக்கா என் குடும்பம், அது என் குடும்பம், இதெல்லாம் என் வீடு. அக்கா நான் உன் குடும்பம் தானேக்கா, உன் ஃபேமிலி தானே, அவங்க என் வீடு. அது எங்க அக்கா, அது அவங்க வீடு. அவங்க எல்லாருக்கும் நான் செலவு பண்றோம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? பப்ளிக்கே அவங்க சொந்த செலவுல போட்டுக்குங்கன்னு நீங்க தான் மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல சொன்னீங்க. 47 வீடு 47 வீடு இப்ப புடிச்சுன்னு இருக்கிறாங்களா? மீதி 181 வீடு என்ன பண்ணுவாங்க? தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க? சாவணுமா? தண்ணி வந்தா வரலனாலும் வந்து நீங்க எட்டி பார்க்க மாட்டீங்க. ஒரு ஏரியா இன்ஜினியர் ஒரு நாள் நீங்க வந்து விசிட் பண்ணி இருக்கிறீங்களா? சாக்கடை தண்ணி கலந்து வரது குடிப்பாங்களா? நிமோனியா இருக்குது ஒரு குழந்தை வீட்டு கூட்டு போட்டுமா? நீங்க குடுக்குற சாக்கடை தண்ணியில ஒரு குழந்தைக்கு நிமோனியா வந்து கூட்டு போட்டுமா? வேலை எல்லாம் நிப்பாட்டவே முடியாது.
வேலை நிப்பாட்டினா உண்மையை சொல்லு. யாரு டிஎம்கே கூலியா? டிஎம்கே கூலி ஆளுங்களா நீங்களா? அதிகாரிங்களா? நான் ஆட்சியில இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? ஏன் கோயிலாண்ட வர்றப்ப இரு கோயிலாண்ட வந்தப்ப என்ன சொல்லிட்டு போனாரு? சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாருப்பா? இரு என்னப்பா சொன்னாரு? அப்புறம் அவங்களே செலவு இருங்க, அவங்களே அவங்கவுங்களும் செலவு பண்ணி போட்டுக்கணும்னு அரவிந்த் ரமேஷ் சட்டமன்ற உறுப்பினர் தானே சொன்னாரு. அவங்களுக்காக நான் செலவு பண்றேன். நீ தானே இருந்த. அப்புறம் இரு ஒரு நிமிஷம் இதான் ஒத்துக்கிறல்ல நீங்க இருந்தீங்கன்னு. இப்ப நான் ரோடு போடணும். எனக்கு ரோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த வேலை முடிஞ்சாதான் என்னால ரோடு போட முடியும். நீங்க நிப்பாட்டணும்னு உங்களுக்கு இருந்ததுன்னா இல்ல நீங்க போலீஸ் ராணுவம் எல்லாத்தையும் கூட்டினாங்க. என் அம்பேத்கர் சாலை ஜனங்களுக்கு முன்னாடி நீ எத்தனை அதிகாரி வேணா கூட்டினா நான் என் வீட்டுல உட்காந்துக்கிறேன். நீங்க கூட்டணும். என் ஜனங்க காட்டுவாங்க அவங்க பவரை. உனக்கு நான் நிக்கிறது தானே பிரச்சனை, நான் இல்ல நான் பாத்துக்கிறேன். அக்கா உங்க வீட்டாண்ட அந்த குழந்தை இருக்குதுல்ல, அந்த குழந்தையால நடக்க முடியுமா? அந்த குழந்தையால எத்தனை தடவைக்கா நான் வந்தேன்? அந்த குழந்தை கை காலு கூட இல்ல. நீ வந்து பாக்கல, மனசாட்சி இல்ல. அப்புறம் என்ன பண்ண? மாத்தி ஏங்க பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? இருங்க டிஎம்கேல அன்னைக்கு அரவிந்த் ரமேஷ் எம்எல்ஏ வந்து பொதுமக்கள் முன்னாடி தோண்டி நீங்க போட்டுக்குங்க உங்க சொந்த செலவுன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப நாங்க பண்ணும் போது ஏன் தடுக்கிறீங்க? ஏன் இப்ப வேணா அப்புறம் எப்போ வேணும்? தண்ணி இல்லாம என்ன பண்ணுவாங்க? இருங்க இப்ப வேணா எப்போ? எலெக்ஷன் வருதா? அப்புறம் வேற என்ன 2024 இதான் பண்ணீங்க. அப்புறம் நான் போயிடுறேன். உங்களால முடிஞ்சா தடுத்துக்குங்க. நீங்க ஒரு ஈசிஆர்ல ஒரு வண்டி போகாது, அம்பேத்கர் சாலையில ஒரு கெனால்ல ஒரு வண்டி போகாது. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் போய் வீட்டுல படுத்துருவேன். என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா அக்கா? எல்லாரும் உங்க செலவுல தான் போடுறீங்க. புரியுதா? எல்லாம் அவங்கவுங்க செலவுல போடுறீங்க. சேட்டுன்னு இது எல்லாம் உன் செலவுல நீயே போட்டுக்கின. ஓகேவா? அவ்வளவுதான், விட்டுடு. நான் நின்னாதானே பிரச்சனை. நான் கிளம்புறேன். மானங்கட்ட அந்த டிஎம்கே வட்ட செயலாளரு லைன்மேனுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கிறான், லைன் கொடுக்க சொல்லி. எதுக்கு? துட்டு சம்பாதிக்கிறதுக்கா? அந்த கிருஷ்ணமூர்த்தியை விட்டு